புதுச்சேரியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு. புதுவை படேல் சாலை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டார். திருப்பத்தூர் பாம்பாற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. யாரும் கரையை கடக்கவோ குளிக்கவோ கூடாது என வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை. சென்னை அருகே அனகாபுத்தூரில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் மக்கள் கடும் அவதி. விழிப்புணர்வும் தைரியமும் நமது தேசத்தின் பாதுகாப்பிற்கு பங்களிக்கின்றன. எல்லை பாதுகாப்பு படையெழுச்சி தினத்தையொட்டி பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 16 ரூபாய் உயர்ந்து 1980 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி 818 ரூபாய்க்கு விற்பனை. மணிப்பூரில் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்த 4 பேர் கைது. துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல். குஜராத்தில் 3 சிறுமிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பு. சிறுமிகள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுதான் காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. ராஜஸ்தானில் மதமாற்ற தடை சட்டத்திற்கு ஒப்புதல். கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டால் ஓராண்டு முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என உறுதி. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக இலங்கையில் தொடரும் கனமழை. வெள்ளத்தில் சிக்கி 15 பேர் உயிரிழப்பு.